போயிடுதுண்ணா. அவர் பாய் பிடிச்சாரு, அவர்லாம் 1000 மீன் பிடிச்சவரு. விடுங்க. என்ன பெரிய சீசா பாய்? என்ன 15 கிலோ இருக்க மாட்டிருக்கியா? 5 கிலோலாம் கிடையாது. பாய் இழுக்கிற இழுப்பு மொத்தம் எப்படின்னா 5-6 கிலோ மேலே வரும். என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரம் மீன் போகிற விடுமா, மண்ணுக்கு ஸ்டார்ட் பண்ணி இதில் சுற்றிட்டு தான் போகும். சரியா கூட பார்க்கலாம். ஏன்னா இப்படி போடுங்கய்யா. முள்ளு சின்ன முள்ளு பாய் வடுக்குன்னு இழுத்துறாரு. தெரியும் அதனால மெதுவாக கைப்பற்றுறாங்க. பாத்துறேன் பொறுமையாக இப்படி போய்க்கிறேங்கண்ணா. விட்டு பிடிங்க. நான் அப்படியே வந்து மீனை வளைக்கிட்டேன். இரு அவசரப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் மீனை பார்ப்போம். அது மீனா இல்லை மிருகமான்ட்டு. மேலே பிரச்சனை என்ன மீன்? இப்படி கெண்டதா நீங்க இறங்காதீங்க. நீ அவசரப்படாது. நீ காலை பார்த்தா ஓடுற மீன் கொஞ்ச நேரம் இருங்க. மீன் பிரச்சனை இருக்கு. எங்கேயும் விடாது இருக்கு. வந்துட்டு திரும்பி மேலே போட்டால் போகணுன்னு கணக்கு பண்ணிங்கன்னா பிச்சுட்டு தான் போகும். அதுதான் மீன் அசர விடுறதுக்காக அது. வாழை இல்லை மயில பார்க்குறேன். மைத்தானா நல்லா முறையை ஏற்றிக்கிச்சு தான் மல்லு கட்ட முடியாதுல்ல. அப்படி வந்துட்டு தண்ணி போடுது. வாயா செவுள்ளே வச்சுருவாங்க. வாங்க கதை போடுது. ஏன்னா போது வா எடுக்கணும் எடுத்துக்கூடா. சரி இன்னும் மேலே சரியான குத்து. வர மரத்துக்கு போகுது. தான் மாட்டிருக்காது. பிச்சுட்டு போக வேண்டிய மீன் தான். சரிதா? நீங்க பிச்சுட்டு போய் நீ இழுத்துருந்தா பிச்சுட்டு போயிருக்கும். அது இதெல்லாம் பொறுமை முக்கியம். அது மடியா இரு ஏன் இரு வரேன். இருக்கும் அது இருந்தா போது இருக்குண்ணா. 3 கிலோ தாண்டி இருக்கும். 3 கிலோ எப்படி பிடிக்குது எனக்கே தெரியல. கம்முனுக்குறான். கடிச்சு விட போகுது. அப்படியே பார்த்து பிடிச்சி வேண்டியது. கை விட்டா அங்க பாரு. இது எப்படி இருக்கு? பிடிக்கணும்னா இப்படிதான் பிடிக்கணும். தலை விளாட விடுப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு.